தமிழ்நாட்டில் குண்டர் சட்டம் அல்லது பெண் வன்கொடுமை, ஈவ்டீசிங்கே, அந்த மாதிரி போக்சோ, இது மாதிரி உள்ள சட்டங்கள் மாதிரி மிக கடுமையான பிரிவின் கீழ் மிக முக்கியமான 2 பேர் மேலே வழக்கு தொடர இருக்கிறது அல்லது உள்ளே பிடிச்சி போடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே யூடியூப், அதாவது பத்திரிகை சோதனை, சவுக்கு சங்கரை உள்ளே பிடிச்சி போட்டாச்சு, அதை மாதிரி ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருக்கப்போ கூப்பிட்டு வச்சு வாய்தா தானே. இப்போ இருக்க வேண்டியது முக்கியமாக 2 பேர். இதில் ஒருத்தர் 2 பேர் என்ன செய்வாங்கன்னா, பெண்களை பற்றியான என்னென்ன மாதிரியான அந்த காரை நம்ம வச்சுருக்கோம், காரை வச்சிருக்கிற சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கிறாங்க அவ்வளோ பேசுவாங்க. இதில் குறிப்பாக என்னென்னா, பயில்வான் ரங்கநாதன் இருக்கிறார். அவர் எப்போ பார்த்தாலும் அவங்க அங்கே சேர்ந்தாங்க, இங்கே சேர்ந்தாங்க, அது நினச்சி போய் அங்கே கையை வச்சுட்டாரு, ஒரு 5 குடும்பத்தை கெடுத்து விட்டாரு, இங்கே 6 குடும்பத்தை கெடுத்துட்டாரு அப்படிங்கிறது பேசி வியூவர்ஸ் போகிறாங்க. மிக்க மகிழ்ச்சியான விஷயந்தான் வியூவர்ஸ் போகுது என்பது. ஏன்னா மோடி சொன்னார், வருஷத்துக்கு நான் 2 கோடி பேர் வேலை கொடுப்பேன்னு. இந்த யூடியூப் ஒன்று வந்தாக்கா 2 கோடி பேரில் 5 கோடி பேர் யூடியூப் வச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு சும்மா செல்ஃபோன் இருந்தால் இந்த மாதிரி வச்சா எடுத்து போயிட்டு இருக்கலாம். அதனால் அவர் போனார். அப்புறம் சண்டையெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் பார்த்தாலும் அது ட்ரெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ஏன்னா இன்னொருத்த வீட்டில் எட்டி பார்க்குறது தான் நம்ம புத்தி. தமிழன் புத்தியும் சரி, இந்தியன் புத்தியும். பக்கத்து வீட்டில் அம்மியாக ஆடுதா, ஆட்டுகள் ஓடுதா, இல்லை இது அடுப்பு எரியுதான்னு எட்டி பார்க்குறதா, அந்த புத்தியும் நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறார். நல்ல விஷயம், அற்புதமாக கொடுக்குறாரு. அது ரொம்ப குஷியாக இருக்குது. வருடி கொடுக்குது. இன்னார் இது இவருடைய பொண்ணு அப்படி, இவர் பொண்டாட்டி இப்படி, இவர் பொண்டாட்டி அங்கே, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார். இது அவர் லெவல் அவ்வளோதான். சினிமா பிளாக்மெயிலிங் வேறு நடக்கும் சமயத்தில். அவரே சொல்லியிருக்கிறாரு, ஒரு பாராட்டி ஒரு படத்தை போனால் ஒருத்தரும் பார்க்க மாட்டான், லேசாக ஒரு சின்ன அப்போ தான் திரும்புவாங்க. அது மாதிரி பல பத்திரிகையாளர்கள் அதான் ஒரு கிண்டி விட்டாக்கா அப்போ தான் அட்டென்ஷன் வரும். நல்லதே அவனுக்கு தெரியாது. இப்படி தான் எல்லாருமே பொழப்பு ஓடிட்டு இருக்கு. பொழப்பு என்பது ஒரு நல்ல விஷயம் தானே. பத்திரிகை என்பது பத்திரிகை ஆசிரியர்களாக, பத்திரிகை நிறுவனங்களும் ஒழுங்காக சம்பளமே கொடுக்காது. ஏதாவது ஓவரியா ஒரு கவர் வாங்கிட்டு வரியா, நீ என்ன அணி வர இங்கே பண்ணிகிட்டு இருக்கானு, சரி ஓகே, அதை பேரை வச்சு ஓடிக்கிறது தான். இதை இவர்கள் செய்வது ஓகே. காந்தராஜ், டாக்டர் காந்தராஜ் யார்? அவர் பெரிய பாரம்பரியம் மிக்க திராவிட இயக்கம் வழிவந்த ராஜாராம் அவர்களின் சகோதரர், உலகத்துக்கே தெரியும். அவர் இப்போ அண்மை காலத்தில் டியூட்டி ஏஜ் என்பதில் இஷ்டத்து கேட்குறதெல்லாம் ஒரு லூஸ் டாக்கிங்கிற பேரில் ஏதோ சொல்லிட்டு கிடக்கிறார். அவர் சொல்லிட்டே இருப்பார், ஸ்டாலினுக்கு ஒரு குறிப்பிட்ட நோயை சொல்லி ஒரு ஸ்டேஜில், அதாவது இப்போ இருக்கிறதே பெரிய விஷயங்கிற மாதிரி சொல்கிறார். ஒரு முதலமைச்சர் ஆரோக்கியத்தை பற்றி யாரும் சொல்லக்கூடாது, அது எப்போதும் உள்ளதை நாகரிகமான ஒரு டாக்டரு. அவர் சொல்கிறார், இன்னொரு பெரிய மேட்ரு வேறு சொன்னார். என்னாச்சுன்னா, நான் எய்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எய்ட்ஸை பற்றி பார்த்தோன்னா, நான் அந்த எய்ட்ஸுக்கு போகும்பொழுது, எய்ட்ஸு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா தலித்துகள் போல என்னை ஒதுக்கி விட்டார்கள். எப்படி? ஏனென்றால் நான் போனால் இந்த டாக்டர் வருகிறாரே, எய்ட்ஸ் பேஷண்ட் இருக்கான், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் தலித்துகள் என்ற வார்த்தைன்னா ஒதுக்கப்படக்கூடியவர்கள் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் பேசக்கூடாது. இது பேசிக்கிட்டே கிடக்கிறார். இது தவிர அந்த ரவீந்திரன் துரைசாமி என்ன இருப்பார்ல, அவர் நிலை வித்வான்கள் வரிசையில் இருப்பார். அவர் அரசியல் அப்படியே ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ இதில் கொடுக்கும்பொழுது, திருமாவளவனை பேசும்பொழுது என்ன செய்கிறாருன்னா, அவர் சார்ந்த அது ஒரு 3 பிரிவை சேர்ந்தது ஒன்று. இதை திருமாவளவன் மட்டும் தனியாக பிரித்து அவர் சார்ந்த சமுதாயத்தை பச்சையாக வெட்ட வெளியில் பேசுகிறார். கூட பேசிகிட்டு இருந்த அந்த வன்னியரசு கூட சொல்கிறார், சார் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, அடிக்கடி பயன்படுத்துகிற வன்மையாக கண்டிக்கிறேன், உங்களை நான் கண்டிக்கக்கூடாது, கண்டிக்கிறேங்கிறதோட கொஞ்சம் தவிர்த்துருக்கேன் சார். ஏன் அவ்வளோ பச்சையாக சொல்கிறீங்க? நீ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போங்க, பாஜகவுடைய RSS உறுப்பினராக இருங்க, அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் இருக்க வேண்டிய என்பதற்காக, அவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டிய என்பதற்காக, அது குறிப்பிட்ட ஜாதியை, நம்ம பிரதமருடைய பேர் மோடி, அந்த ஜாதியை பற்றி, உயர்ந்த ஜாதி தான், அந்த ஜாதியை MP பதவியை ராகுல் காந்தி இழைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை தலித்துகளை மட்டும் இல்லை, எந்த ஜாதியை பற்றி வெளிப்படையாக பேசினாலும் அது பெரிய அஃபென்ஸ். அது தெளிவாக PCR ஆக்டில் வரக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி எப்போ பார்த்தாலும் பேசுகிறார். அப்புறம் அழகன் தமிழ்மணின்னு ஒருத்தர், இன்னொரு நிலை வித்வான், பெரிய மூத்த வழக்கறிஞர். அவர் கேஸ் இருக்குதோ இல்லையா, இங்கே உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி தான் அந்த திருமாவளவனை பற்றியும், குறிப்பாக அவர் சார்ந்த சமுதாயத்தை பற்றியும் இடகுத்து வளகுத்து வக்கனை பேசுகிறது என்பது சரியாக போச்சு. இந்த 2 பேர் யார்? பெண்களை பற்றி பேசக்கூடிய அவர் சொல்கிறாரு, அவர்கள் பப்ளிசிட்டிக்காக நான் கூப்பிட்ட பணியாக வந்தேன். இப்போ சொல்கிறேன்னா, நான் இது மாதிரி நான் என்ன அங்கே வச்சுருந்தேன், இங்கே வச்சு ஆம்பளை சொல்கிற மாதிரி நீ சொல்லிக்கிறேன், உன் மலர் நினைவுடா சொல்கிறேன்னு பெண்களை பற்றி குறிப்பாக பேர் சொல்லக்கூடாது. போக்சோ சட்டமாக இருக்கட்டும்,
பெண் வன்கொடுமையாக இருக்கட்டும், இன்னும் குடும்ப வன்முறை கூட பெண்களின் பெயர்களை சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. இதை அவர் சொல்லுகிறார். இது யாருக்கெல்லாம் படாமல் இருந்துச்சு. யார் காந்தராஜ் சொன்னது படாமல். இப்பொழுது நடிகை ரோஹிணி அவங்க போய் இதில் கொடுத்துருக்கிறார், கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. ஒருத்த கம்ப்ளைண்ட் தான் பாக்கி, மிச்சம் கிளம்பிடுவாங்க. இப்போ இந்த கதை கிளம்பலையா, நம்ம மகாவிஷ்ணு கதை கிளம்பலையா, இது நிலைமை வந்து விட்டது. ஏன்னா ஸ்டாலினை பற்றியும் அவருடைய உடல்நிலை குறித்து சொல்லியிருந்து எப்படா தேடி இருந்தப்போ எங்கேன்னு அலைஞ்சிருந்தப்போ மாட்டுறாரு. அது மாதிரி பைல்வான் ரங்கநாதனும் என்ன செய்வார்னாக்கா, இந்த மாதிரி இவர் அவரை கெடுத்து விட்டார். அங்கே குஷால் அசால் இதை வச்சு போக்கிட்டு இருக்கிறாரு. திரைப்படத்தில் அது மாதிரி வந்திருக்கு. 2வது. 3வது ரவீந்திரன் துரைசாமி பெண் வன்கொடுமை மாதிரி சாதியத்தை வந்து வெட்ட வெளியில் இதை விட உலகத்தை பேசிகிட்டு இருக்கிறார். இருக்குது, கிளிப்பிங் இருக்கும், தண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம அந்த இவர்கள்லாம் சொல்லும் பொழுது இந்த 4 பேரும் அந்த அழகன் தமிழ்மணி வந்து நேரடியாக சொல்லவில்லை, எப்போதும் பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இவர்கள் அனைவருக்கும் காப்பு காத்திருக்கிறதோ இல்லையோ குறைஞ்சி போச்சு, கொண்டு போகிற அளவுக்கு வந்தாச்சு. இதை எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது தீயினால் சுட்டப்படு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு. அப்புறம் கோர்ட்டுக்கு போங்க, கேஸுக்கு போங்க, அலைங்க, எல்லாருமே இப்போ நம்மளுக்கு கூட கூப்பிட்டா போய் தான் ஆகணும். ஆதாரம் இருக்க வேண்டும். வார்த்தைகளுக்கு ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ்னு பெறவ தென் மாவட்டங்களில் உள்ள அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை அவர் சொல்கிறார். வன்னியரசே உட்காந்து சொல்கிறார், இல்லைங்க அது பேசாதீங்க சார். இவர் அப்படியே பேசிகிட்டே கிடக்கிறார். யாரும் வேணாலும் அவருடைய வியூகோ வகுப்பாளர் இவர் கிழிச்ச கிழிப்புக்கு எவன் வந்தான் வந்திருக்கணும்ல. இதில் கூப்பிட்டு, ஏப்பா நீ இந்த அளவுக்கு உன்னுடைய மிகப்பெரிய சிந்தனை சிற்பி அளவுக்கு வாப்பா என்னட்ட வாப்பான்னு சொல்லவில்லை. இந்த 4 பேருக்கும் காப்பு காத்திருக்கிறது. வார்த்தையை கையாளும் பொழுது மரியாதையாக கையாளும். வார்த்தை கிடைக்குது, மைக்கு கிடைக்குது, வீடியோ கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் இஷ்டத்துக்கு பேசுகிறார்கள். இதுக்கு ஒரு எண்டு வந்துவிடும். எம்மா ரோகிணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இனிமேல் வர. அது மாதிரி அந்த கேரளாவில் இருந்தது பூரா எல்லாமே அந்த காந்தராஜ் சொல்கிறார், நீ அப்போ ஏன் ஒத்துக்கிட்ட, இப்போ ஏன் ஒத்துக்கல, நீ இத்தனை வருஷம் கழிச்சு பேசல, காலம் போன காலம், இதெல்லாம் சொல்லலாமா? இது ஒரு பெண்மை. அவருக்கும் மனைவி, மகள், பேத்திகள் எல்லாமே இருக்காங்க. அது மாதிரி அருமையான பைல்வானுக்கும் இருக்காங்க. இந்த வார்த்தைகளை வச்சே ஒரு பொழப்பு போட்டிங்கன்னா என்னமோ சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி வந்து வேணாம். அதனால் எச்சரிக்கை, மணி அடித்து விட்டது, மூடிக்கிட்டு வேறு வேலையை பாருங்கள். வேறு பொழப்பு இல்லைன்னா உள்ளே போய் உட்காந்துட்டு களியெல்லாம் திங்க வேண்டியது. இப்போ நல்லா போடுறாங்க. இப்போ இல்லைன்னா ரொம்ப அற்புதமான வாரத்தில் ஒரு நாள் சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷெல்லாம் போடுறாங்க. அந்த இடமும் வந்து விட வேண்டும்.